இயேசுக்குள் வாழும் போது, இயேசுக்காய் வாழும் போது, இன் கிரைஸ்ட், வித் கிரைஸ்ட் அண்ட் ஃபார் கிரைஸ்ட், அவருக்காய் வாழ, அவருக்குள்ளே வாழும் போது உங்க வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெற்றிகளை நிச்சயம் நீங்கள் காண்பீர்கள். இது உண்மை, சத்தியம். இந்த நாளிலே என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் விசுவாசத்தின் வெற்றி. அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார், தாவீது, தேவனே என்னை காப்பாற்றும். அப்படியானால் அவருடைய நெருக்கங்கள் காப்பாற்றும் என்று சொல்லும் போதே அந்த வார்த்தை எப்ப வரும் தெரியுமா? வாழ்ந்திருக்கும் போது அல்ல, தாழ்ந்திருக்கும் போது. நெருக்கத்தின் நேரங்கள், சஞ்சலத்தின் நேரங்கள், தவிப்பின் நேரங்கள், இருளின் நேரங்கள், வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தத்தின் நேரங்கள். லார்ட் யூ ஹெல்ப் மீ. இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே என்னை காப்பாற்றும். பல நேரங்களிலே வாழ்வா சாவா, we are in life and death. இந்த ரெண்டுக்கு மத்தியிலே பல நேரங்களில் நாம் நிற்கிறோம். வாழ்வு சாவு. அந்த நேரங்களிலே என்ன செய்வது? வழி தெரியவில்லை, வாழ முடியவில்லை. இன்றைக்கு தற்கொலைக்கு என்ன காரணம்? They are in between life and death. நல்லாவே தெரியும் அவங்களுக்கு, நல்லாவே தெரியும் இது நரகம், இது தேவையற்றது. ஆனால் அந்த அந்த புரிந்து கொள்ள முடியாத நெருக்கம்தான் அவர்களை தற்கொலைக்கு நேரம் நடத்துகிறது. அந்த மன அழுத்தம். அன்புடைய பிள்ளையே, ஆனால் இன்றைக்கு ஆண்டு சொல்கிறார், யூ கேன் வின். சத்தமா சொல்ல விரும்புகிறேன், யூ கேன் பி வினர். யூ ஆர் நாட் எ விக்டிம், யூ ஆர் எ விக்டர். நீங்கள் தோற்று போகிற மனிதர் அல்ல, நீங்கள் வெற்றி பெறுகிற மனிதர்கள். இந்த நாளிலே ஆண்டு சொல்லுகிற வார்த்தை, நீ ஜெயிப்பாய், நீ ஜெயம் கொள்ளுவாய். அந்த இது வெறும் வார்த்தை அல்ல, இது வாழ்க்கையின் மெய்ப்பொருள். வாட் ஐ லேர்ன், வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ். அறிந்திருக்கிறேன், அதை நான் அனுபவத்தில் இருக்கிறேன். எனவே இந்த நாளிலே ஒரு 3 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நம்பர் 1, த லைஃப் ஆஃப் விசுவாசத்தின் வாழ்க்கை, த லைஃப் ஆஃப் ஃபெய்த். இரண்டாவது, த லெகசி ஆஃப் ஃபெய்த், அந்த விசுவாசத்திற்கு இருக்கிற உண்மை, த லெகசி, அதாவது மேன்மை, அவனுடைய மகிமை. மூன்றாவது, த லுக் ஆஃப் ஃபெய்த், நீங்கள் எப்படி அதை கண்ணோக்கி, அது எப்படி உங்களுடைய பார்வையில் இருக்கிறது. த லுக் ஆஃப், அது எப்படி பாக்குறீங்க? how you look the problems. எல்லாருக்கும் உண்டு. என்னோட நீங்கள் வளர்ந்தவளா இருக்கலாம், வாழ்க்கையில் அனுபவம் உள்ளவளா இருக்கலாம், நீண்ட கால தேவனோடு கூட உறவு கூட இருக்கலாம், பரவாயில்லை. how you look the problems, how you look the faith. அதுதான் நாளைய செய்தி. நம்பர் 1, அன்பானவர்களே, ஆண்டவரோடு வாழும் போது, ஆண்டவரோடு கூட நெருக்க வைக்கும் போது, நம்பர் 1, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை. 16ஆம் சங்கீதம் வசனங்கள் சொல்லுகிறேன், a life of preservation, பாதுகாப்பின் வாழ்க்கை. இரண்டாவது,